சிதுமகள் கிச்சனுக்கு வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி மஷ்ரூம் இட்லி எப்படி நம்ம பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வடை சட்டியில் வந்து நான் கொஞ்சமாக எண்ணெயை ஊற்றி வச்சுருக்கேன். அது கூட வெங்காயம், மஷ்ரூமு எல்லாத்தையும் போட்டு நல்லா வந்து வதக்கலாம். அது நல்லா வதங்கினதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னா, நமக்கு தேவையான அளவுக்கு ஒரு தக்காளி வந்து நான் வந்து விழுதாக அரைச்சி வச்சுருக்கேன். ஸோ அந்த தக்காளியையும் அது கூட வந்து போட்டு நல்லா வந்து வதக்கலாம். நல்லா பச்சை வாசம் போனதுக்கப்புறம் அது கூடவே கொஞ்சமாக வந்து மஞ்சள் தூள், மிளகாய் தூள், உப்பு, தேவையான அளவுக்கு உப்பு எல்லாத்தையும் போட்டு வதக்கிட்டு கடைசியாக வந்து இறக்குறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக கொத்தமல்லியும் அது கூட போட்டு நம்ம வந்து இறக்கலாம். ஸோ வந்து மஷ்ரூம் வந்து நல்லா வேகிறதுக்கு நான் குக்கரில் வச்சுருக்கேன். ஸோ இதில் வந்து ஒரு விசில் வந்து வந்தால் போதும், நம்ம வந்து எடுத்துடலாம். தண்ணி வந்து வற்றணும், அவ்வளோதான். ஸோ நல்லா வற்றினதுக்கப்புறம் இறக்கிட்டு இதை ஒரு பக்கமாக வச்சுக்கலாம். வச்சுட்டு நம்ம வந்து இட்லி மாவு வந்து எடுத்து வச்சுருப்போம். ஸோ அந்த இட்லி மாவை நம்ம எப்பயும் மாதிரி ஊற்றணும். ஃபுல்லாக ஊற்ற வேணாம், சும்மா லேசாக வந்து தடவி விட்டுக்கோங்க. ஒரு 1/4 கரண்டி அளவுக்கு தடவி விட்டுக்கோங்க. அதுக்கு மேலே நம்ம வேக வச்சு வச்சுருக்கிற மஷ்ரூமை வந்து கிரேவியை அதுக்குள்ளே வந்து வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே ஒரு லேயர் இட்லி மாவு வந்து ஊற்றிக்கிருங்க. ஊற்றி இப்படி வந்து நம்ம வச்சு எடுத்து கொடுக்கும்போது குழந்தைங்களுக்கு வந்து சாப்பிட்றது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும். இந்த மஷ்ரூம் வந்து சாப்பிடும்போது இதோட சத்தும் வந்து குழந்தைகளுக்கு வந்து கிடைக்கும் இந்த மாதிரி கொடுக்கும்போது. ஸோ நீங்களும் இதே மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குது அப்படின்றத மறந்துடாமல் கமெண்ட்ஸில் கொடுங்க. புது வியூவர்ஸ் யாரும் பார்க்குறீங்க அப்படின்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் கொடுக்குற அடுத்தடுத்த வீடியோஸை வந்து நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி வந்து கொடுக்கும்போது நமக்கு வந்து நீங்கள் டெக்கரேஷனுக்கு வேணும்னா வந்து மேலேயும் கூட ஒரு மஷ்ரூமை வந்து லைட்டாக வந்து வச்சு கொடுக்கலாம். ஸோ அதுவும் பார்க்குறதுக்கு இன்னும் அழகாக இருக்கும். ஸோ நான் இது வந்து உள்ளே இருந்தாவே வந்து குழந்தைங்களுக்கு இது ஒரு சர்ப்ரைஸாக இருக்குமேன்றதுனால இந்த மாதிரி வச்சு கொடுத்துருக்கேன். இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு நல்ல ஒரு வீடியோ நான் உங்களை வந்து பார்க்குறேன். பை பை ஃப்ரெண்ட்ஸ்.